நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை அணைத்து நோயாளிகளை எப்படி காப்பாற்ற வேண்டுமென சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் தீயணைப்புத் துறையினர் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை டிஜிபி சீமா அகர்வால் கலந்து கொண்டு, அதே போன்று தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் உள்ளே அரசு மருத்துவமனையில் தீயணைப்பு ஏற்பட்டால் அதனை எப்படி தற்காத்து கொண்டு மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருக்கக்கூடிய அவர்களை எப்படி காப்பாற்றுவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. கிண்டி கலைஞர் மருத்துவமனை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு உள்நோயாளியாக 1000க்கும் மேற்பட்டோர் இருந்து வருகிறார்கள். மேலும் புறநோயாளியாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கிறார்கள். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாகவும் தீவிரமாக அந்த தீயணைப்பு ஏற்பட்டால் அவர்களை தற்காத்துக் கொள்வது எப்படியும், அதே போன்று நோயாளியாக இருக்கக்கூடிய நபர்களை எப்படி காப்பாற்றுவது என்பது தொடர்பாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 3வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டால் இந்த பிராண்டோ லிப்ட் வாகனம் மூலமாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இந்த தீயணைப்பு நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஏற்பட்டால் செவிலியர்களும் மருத்துவர்களும் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது, அதே போன்று உள் நோயாளியாக இருக்கக்கூடிய நபர்களை எப்படி பாதுகாப்பது என்பது தொடர்பாகவும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாக செய்தியாளரை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் இதே போன்று நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி முரளி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.